துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்தை பிரிக்க முயன்ற உறவுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று கூட்டு குடும்பமாகவோ அல்லது தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு ஒரு சிறிய கூட்டில் மகிழ்ச்சியாகவே வாழ நினைக்கக்கூடிய நபர்கள் என்றால் அது நீங்கள் மட்டும்தான். ஆனால் உங்களின் 4ஆம் மற்றும் 2ஆம் இடங்களை அசுப கிரகங்கள் தாக்கும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய சொந்தங்களை உங்களுடைய குடும்பத்தை பிரிக்க முயற்சி செய்திருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் கூட்டு குடும்பமாகவே இருந்தாலும் தனி குடும்பமாகவே இருந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகளில் நீங்கள் இருப்பீர்கள். அதனை வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் பார்த்துவிட்டு பொறுத்து கொள்ளாமல் அவர்கள் சின்ன சின்ன கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். அதிலும் சொந்த பந்தங்களாக இருக்கக்கூடிய உறவுகளை இப்படி செய்வார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட சில செயல்கள் தான் இன்னும் ஏற்பட்டு கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. இது உங்களுடைய குடும்பத்தை பிரிப்பதற்கு அதிகப்படியான அளவுக்கு முயற்சிகள் என்பதை இன்னும் எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அண்ணன் தம்பிக்குள் ஒற்றுமை இருந்தால் அதை எப்படி குலைப்பது என்று திட்டம் தீட்டக்கூடிய பந்தங்களும், கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை கண்டு பொறாமைப்பட்டு அவங்களுக்குள்ள வத்தி வைத்து பிரிவினையை உண்டாக்கக்கூடிய நபர்களும் இன்னும் இருக்கிறார்கள். அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்கிறான், இவன் தன்னுடைய குடும்பத்தை மதிக்கவில்லை என்று இல்லாததையும் பொல்லாததையும் ஜோடித்துவிட்டு உங்களுடைய குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்த நபர்கள் வேறு யாரும் கிடையாது. உங்களுடைய உறவினர்களும் நெருங்கி பழகிய நண்பர்களுமாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் ஆசையாக கட்டிய குடும்ப கோட்டையே கூட இந்த நச்சை உறவுகளின் சூழ்ச்சியால் செங்கலாக உடைந்து தனித்தனியாகவே பிரிந்து நீங்கள் செய்வதறியாது திகைத்து நின்ற ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். சில துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இது இதற்கு முன்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு குடும்பத்திற்குள் எந்த உறவுகள் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. குடும்பத்தை பிரித்து உங்களை தனிமையில் தவிக்கவிட்டு அதில் இன்பம் கண்ட உறவுகளின் சொந்த பந்தங்களின் முகமூடி இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யார் இப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்தார்கள் என்று தெரிய வரும். இருந்தாலும் நீங்கள் போய் அவர்களிடம் சண்டை போடுவதை விட பிரிந்த உறவுகளை மீண்டும் எப்படியாவது ஒன்றாக கூட்டு வாருங்கள். அதுதான் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகுந்த சமநிலையும் நல்ல மனதும் தான் உங்களை இவ்வளவு அனுபவங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். நீங்கள் செய்த உதவிகளை பலர் இயல்பாகவே எடுத்துக்கொண்டது ஒரு உண்மை. நீங்கள் ஒருவர் உயர வேண்டும் என்று நினைத்து செய்த செயல்கள் அவங்களுக்கு சாதாரணமாகத்தான் தோன்றியிருக்கும். ஆனால் அந்த செயல்களை செய்வதற்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அவர்களுக்கு அது சாதாரணமாகவே தான் தோன்றியிருக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள் இப்பொழுது போட்டுக்கொள்ளுங்கள். அதனாலேயே தான் அவர்கள் அந்த உதவிகளை எளிதில் மறந்துவிட்டார்கள். இந்த பின்னணி என்ன தெரியுமா? நீங்கள் இது என்னுடைய கடமை என்ற மனநிலைமையில் செய்தது. ஆனால் அவர்கள் அதை இவன் அப்படி செய்ய வேண்டியது என்று எடுத்து கொண்டிருக்கலாம். இதுவே உங்களுக்கு மனதில் ஒரு ஆழமான வெறுமைகளையும் மதிப்பின்மையின் உணர்வுகளையும் நிச்சயமாகவே கொடுத்திருக்கலாம். நீங்கள் கடினமாகவே உழைத்தாலும் அதை மற்றவர்கள் சாதாரணமாக கருதியது உங்களுக்குள்ள ஒரு அமைதியான கோபத்தையும் ஏமாற்றத்தையும் நிச்சயமாகவே இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இவ்வளவு செய்கிறேன், ஆனால் ஏன் யாரும் அதை உணர்ந்து கொள்ளவில்லை என்ற கேள்விகள் கூட உங்களை அடிக்கடி மாட்டிக்கொண்டே தான் இருக்கும். நீ மட்டும் இருந்தால் போதும் என்று கூறியவர்கள் கூட உண்மையில் உங்களுடைய மனதை கிடையாது, உங்களுடைய உதவியை மட்டுமே தேடியவர்களாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய உள்ளத்தின் மதிப்பை உணர்ந்து கொள்ளாமல் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கலாம். நீங்கள் நிதானமாக இருப்பது உங்களுடைய பலம். ஆனால் சிலர் அதை பலவீனமாக கருதி கொண்டு உங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் தாங்களை முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில கஷ்டங்களை தேடி கொடுத்து விட்டு போயிருப்பார்கள். ஆனால் அந்த முடிவுகள் தவறாக போன போது அதனுடைய தாக்கங்கள் உங்கள் மீது தான் விழுந்திருக்கும். இவன்தான் அனைத்திற்கும் காரணம் என்று உங்கள் மீது கையை திருப்பி வைத்திருப்பார்கள். நீங்கள் அமைதியாகவே இருந்ததால் சிலர் உங்களை கீழே தள்ளி மேலே ஏறியிருக்கலாம். மற்றவர்கள் செய்த தவறுகளை கூட உங்கள் மீது கூறியிருக்கலாம். காரணம், நீங்கள் எல்லா இடத்திலும் அமைதியாக இருப்பீர்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும்.
இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. ஆனால் நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதி என்றால் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாம் கிடைத்து விடாது. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைதியான ஆனால் உறுதியான உயர்வு என்பது இனிமேல் தொடங்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய மதிப்பை நீங்களே உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். அங்கீகாரங்கள் கேட்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு காலங்களும் அந்த அளவுக்கு ஒரு நன்மைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். கிரகங்களின் மெதுவான ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலையான முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளையும் சரியான தேர்வு செய்யக்கூடிய திறனையும் ஆகியவற்றையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கப் போகிறார். நீங்கள் தனியாக அமைத்த திட்டங்கள் இப்பொழுது வெற்றியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். உங்களுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உருவாகும். உங்களுடைய மன அமைதி உங்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறி அது உங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். உங்களுடைய கட்டுப்பாடு உங்களுடைய சமநிலை எல்லாமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாகவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதுவரைக்கும் உங்களை கவனிக்காதவர்கள் கூட உங்களை தேடி வந்து இனிமேல் பேசுவார்கள். உங்களுடைய கிரகங்களின் தத்தமில்லாத ஒரு மாற்றத்தை இப்பொழுது உங்களுடைய கிரகங்கள் உருவாக்கும். அது உங்களுக்கு இருந்த குழப்பங்களை அகற்றி உங்களை தெளிவாகவும் வலுவாகவும் நிச்சயமாகவே மாற்றி கொடுக்க போகிறது. இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது எளிதாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களை புறக்கணித்தவர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய நேரங்களும் இதுவாகத்தான் இருக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய திருப்பமாகவே இருந்து நீங்கள் உண்மையாக பெற வேண்டிய மதிப்பையும் வெற்றிகளையும் அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே இப்பொழுது நல்லதாகவே நடக்கப் போகிறது. சமூகத்திலும் ஒரு மதிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் இப்பொழுது வந்துவிட்டது. கீர்த்தி ஸ்தானம் மற்றும் 9ஆம் இடம் பலம் பெறுவதால் சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் கௌரவங்களும் இப்பொழுது உச்சத்தை தொடப்போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுவரை உங்களை ஒரு ஏமாளியாகவோ அல்லது சாதாரண மனிதனாகவோ பார்த்த சமுதாயங்கள் இனிமேல் உங்களை ஒரு முக்கியமான விஐபியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து விடுவீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பொதுவிலும் உங்களுடைய வட்டாரத்திலும் தனி மரியாதை என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். உங்களுடைய நேர்மையான நிர்வாக திறமையை பாராட்டி புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டது. தொண்டு நிறுவனங்கள், ஆன்மீக அமைப்புகள் அல்லது அரசியல் அமைப்புகளில் உங்களுக்கு உரிய அங்கீகாரங்களும் இப்பொழுது கிடைக்கும். ஊரை போற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புகழானது பரவும். நீங்கள் சொல்லக்கூடிய இடமெல்லாம் செல்லக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு என்பது காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய குடும்ப கௌரவங்கள் தலை நிமிர்ந்து இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நன்றி, வணக்கம். நிலை எல்லாமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாகவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதுவரைக்கும் உங்களை கவனிக்காதவர்கள் கூட உங்களை தேடி வந்து இனிமேல் பேசுவார்கள். உங்களுடைய கிரகங்களின் தத்தமில்லாத ஒரு மாற்றத்தை இப்பொழுது உங்களுடைய கிரகங்கள் உருவாக்கும். அது உங்களுக்கு இருந்த குழப்பங்களை அகற்றி உங்களை தெளிவாகவும் வலுவாகவும் நிச்சயமாகவே மாற்றி கொடுக்க போகிறது. இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது எளிதாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களை புறக்கணித்தவர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய நேரங்களும் இதுவாகத்தான் இருக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய திருப்பமாகவே இருந்து நீங்கள் உண்மையாக பெற வேண்டிய மதிப்பையும் வெற்றிகளையும் அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே இப்பொழுது நல்லதாகவே நடக்கப் போகிறது. சமூகத்திலும் ஒரு மதிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் இப்பொழுது வந்துவிட்டது. கீர்த்தி ஸ்தானம் மற்றும் 9ஆம் இடம் பலம் பெறுவதால் சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் கௌரவ